சிவமங்கலம். தண்ணி ஏற்ற வழி அளவு வலிமை அடைகிறார். இங்கு தனி மனிதனுடைய வலிமை வழியினால் தீர்மானிக்கப்படுகிறது. அவ்வழி கண்டு அஞ்சுபவன் வலிமை எய்துவதில்லை. இந்த சாதனையின் கதவுகள் வழியால் அவ்வலிமையால் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது காணுங்கள். நீங்கள் ஏற்ற வழி அளவே வலிமை அடைய முடியும். சத்தியம் சொல்கிறேன். இந்த களம் துன்பத்தினால், காயத்தினால், மன முறியடிப்புகளினால் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அவைகளை ஏற்காது சாதனையை எய்த முடிவதில்லை. பாருங்கள், தேகத்திற்கு காயம் என்றொரு பெயர் இருக்கிறது. ஏனெனில் அது காயம் தாங்க கட்டமைக்கப்பட்டிருக்கும் மேடைதான், மாற்று இல்லை. மறந்து விடாதீர்கள். அதனால காயம் கண்டு கலங்காதீர்கள். தக்க தசமதி தாயோடு தான்படும் துக்க சாகர துயரிடை பிழைத்தும் அங்கு ஜனனத்தின் வேலைகள் நீ கடும் துன்பத்தின் பெயரால் இந்த களத்திற்கு வந்தாய். ஏன்னா இந்த களம் காயத்தினால், மனக்காயத்தினால் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. மாற்று வழியே இல்லை. பாருங்கள், தப்புவதற்கு வழியே இல்லை. நாம் துன்பம் கண்டு, காயம் கண்டு, வலி கண்டு அஞ்சுகிறோம். அது இருக்கும் திசைக்கு எதிரான பயணத்தில் இருக்கிறோம். அதை எதிர்நோக்கி செல்லுங்கள். அங்கு ஒன்றுமே இல்லை. இது 100% தேர்வு களம், மாற்று இல்லை. நீ தேர்வினை எழுதாது தேர்ச்சி அடையப் போவதே இல்லை. இங்கு தேர்வை கண்டு அஞ்சும் மனிதர்கள் தேர்ச்சி அடையாது தெரிந்து கொண்டிருக்கின்றனர். இடுக்கண் வருங்கால் நகுக, வான் பொய்த்தாலும் தான் பொய்க்க வள்ளுவம் உரைத்தது. மறந்து விடாதீர்கள் மனிதர்களே. முதல்ல சிரி, அதோட சகஜமாக இதுதான் இந்த களத்தினுடைய கலை யதார்த்தன்ற முடிவுக்கு வாங்க. உடன்படாததுனாலதான் நமக்கு 90% துன்பங்கள் வந்தது. நீங்க உடன்பட்டுட்டீங்கன்னாவே நீங்க அந்த துன்பங்கள்ல இருந்து ஒரு குறைந்தபட்ச நிவாரணம் பெற்று விடலாம். அதை கண்டு அஞ்சுகின்றனர். இங்கு அஞ்சுவதற்கு ஒன்றுமே இல்லை. அதற்கு நிறைய காரணங்கள் இருக்கு. மனிதன் மனப்பிரதானி. மனம் ஒரு கணத்தோடு பந்தப்படாதது. ஒரு கணம் ஒரு விதம், மறுகணம் மறுவிதம். இந்த சந்திரனை போல அது வளர தேய கற்றதா இருக்கிறது. அதே போலதான் மனிதனும், மனித மனமும். அவன் ஒரு இனம் புரியாத வளர்தல்லையும் இருப்பான், இனம் புரியாத தேய்தல்லையும் இருப்பான், இனமே புரியாம துன்பத்திலும் இருப்பான். தவிர்ப்பதற்கு இல்லை. ஏன்னா இந்த மனதை பற்றின இந்த கலை யதார்த்தத்தை
பற்றின புரிதல்கள் இல்லாததுனால அது எதிரா புரிந்து கொண்டதனுடைய விளைவு தன் இருப்பே கசப்பாய், இருப்பே வெறுமையாய். அவ்வளவுதான். இங்கு நீர்த்த நிலையோடு காணுபவன் நீர்த்த நிலையை எய்துகிறான். அதுல வண்ணம் சேர்க்கிறது, சுவைகளை சேர்க்கிறது, இதெல்லாமே பின்னடைவுதான். இந்த உலகம் ஒரு கனவு தொழிற்சாலை, இந்த மனம் ஒரு கனவு நாயகம். அதால கணத்துல எவ்வளவு பெரிய கனவு வேணாலும் கண்டுவிட முடியும், கணத்துல எவ்வளவு ஆழ்ந்து வேணாலும் பற்று வைத்திட முடியும், அதே அளவு அதை வெறுத்து விடவும் முடியும். நம்மை பற்றின புரிதல்கள் நமக்கு இருக்கணும். தன்னை எறிய தனக்கொரு கேடு இல்லை. நீ ஒன்னு அறிந்துகிட்டாதான் நீ இந்த கேட்டிலிருந்து விடுபடவே முடியும். அந்த புரிதல் ஒண்ணு முடிவு எங்க போய் முடியும் அப்படின்னா, நீ இதுவரைக்கும் வருந்தினது வந்தது போனதுங்கிறதெல்லாம் அந்த தேகம் இன்னும் அந்த எந்திரத்திற்கு தான் அப்படின்றது புரியும். இது முழுசா சேத சாதனம், முறியடிக்க கூடியது. அவ்வளவுதான். விதைத்தான் விளைந்தது. அந்த பயிரை கேட்டு விதைக்கவில்லை, பயிரை கேட்டு அவன் அறுவடை செய்ய போவதும் இல்லை. நீங்கள் இடம்பெயரும் செந்தாவரங்கள், அந்த தாவரத்தின் வேர்கள் செம்மண் காட்டுக்குள், உங்களுடைய வேர்கள் செவ்வொன் காட்டிற்குள். அவ்வளவுதான். நீ சிரிக்க, சிந்திக்க, அழ, தொலை, அரவணைக்க தெரிந்து ஒரு உணர மறந்த உத்தம மனம் படைத்த மனிதன். இந்த உங்களுக்கு கட்டமைக்கப்பட்டிருக்க இந்த பகுத்தறிவுங்கிறதே அதுதான். உன்னால எந்த நிலையிலும் ஒரு சதானந்த நிலையில் இருக்க முடியும். நான் எனும் தன்மை அகன்ற பின்பு, தேவை எனும் தன்மை அகன்ற பின்பு, நான் ஒரு இயல்பு அன்பு இன்ப ஆனந்த நிலையை நான் எனக்குள் உணர்கிறேன். அவ்வளவுதான். அப்ப வழியை கண்டு அஞ்சாதீர்கள், எதிர்நோக்கி செல்லுங்கள். நமக்கு பல புரிதல்கள் இல்லை, அதனால குழப்பமாவே இருக்கு. அந்த குழப்பத்திலிருந்து மீண்டெழுந்து வாங்க. இந்த களத்திடம், உன் வாழ்க்கையிடம் வேற எதுவுமே கிடையாது. ஆமா, அதுகிட்ட வலி இருக்கு, காயம் இருக்கு, துன்பம் இருக்கு, மன முறியடிப்பு இருக்கு, உன் எதிர்பார்ப்பை ஏமாற்ற தெரியும். அவ்வளவுதான். அதான் தர்மம் சொன்னது, இட்டதோடு அடங்கி அன்புற்று இன்புற்று பயணிக்க பழகுங்கள், ஒரு தன்னிறைவை கற்றுக்கொள்ளுங்கள். ஒப்பீட்டு அளவில் தான் நீ உன்னை காண முடியும். ஏன்னா உனக்கு வழங்கப்பட்ட, இன்று வழங்கப்பட்ட இந்த இயற்கையினுடைய அடிப்படை வளங்கல்கள் இல்லாத வீழ்ந்து கொண்டிருக்கும் மனித வர்க்கம் ஒண்ணு இருக்கு. சத்தியம். இந்த மனக்குறை குறையோடையே நோக்கி நிறைகளை மறந்துடும். இதனுடைய தேவை மட்டும்தான் இவனுக்கு தெரியும். இவன் வழங்கினதை மறந்து விடுவான். பெற்றதற்கு நன்றியும் கூற மாட்டான். தேவை 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 தேவைன்னே தான் போய்கிட்டு இருப்பான். எந்த இடத்துல போய் நிற்கிறான்னு பார்த்தா எங்கேயுமே நிற்க மாட்டான். இந்த பிச்சைக்காரனை பார்த்தீங்கன்னா, உணவு கிடைக்கிற வரைக்கும் உணவு தான் அவன் ஆதாரம். ஒதுங்க ஒரு திண்ணை கிடைச்சிருச்சுன்னா சிறப்பு, வீடு கிடைச்சிருச்சுன்னா இன்னும் சிறப்பு. இப்படியே சென்றுகிட்டே தான் இருக்கும். அது முடியுமானா முடியாது. இப்படிதான் இந்த மனித மனம். அவன் தொடங்கும் போது அவன் மனநிலையை கேட்டு பாருங்களேன். அங்க போய் நின்னா போதும், அது ஒரு குறைந்தபட்சத்தை அடைந்தா போதும் அப்படின்னு தான் அங்க உள்ள போயிருப்பான். அங்க இவனுக்கு தோதா சில சம்பவங்கள் நடக்க, இந்த உலகம் அங்கீகரிக்க தொடங்கிருச்சு அப்படின்னா
நாளை அந்த காட்டுக்கு அவன் ராஜாவாயிருவான். அந்த வாசல்ல நம்ம எவ்வாறு நின்று இருந்தோங்கிறத மறந்துடுவான். இது ஒரு மேடை. இங்கு எத்தனையோ நாயகர்களை அழகு பார்த்த மேடை இந்த மண்மண்டலம். அத்தனை நாயகனையும் அலங்குல செய்து தூக்கி எறிஞ்சிடும் இந்த மண்மண்டலம். இங்க நாயகத்துவம் தான் மெய். நாயகன்கிறது அந்த மேடை தீர்மானித்தவன் தான் அங்க நாயகனா இருக்கான். அந்த நாயகன் தூக்கி எறியப்படுவான் அந்த நாள் அப்படின்னு முடிஞ்சிடும். ஏன்னா இது முறியடிப்பு நிலையம். அதனாலதான் நீங்க ஏமாற்றம் அடைகின்றீர்கள். நீ எதிர்பார்த்தா ஏமாந்துதான் தீரணும். நீ இந்த சகத்துல ஒரு குறைந்தபட்ச தன்னிறைவோட உள்ள குளிர்தலோடு இனிமையா பயணிக்க வேண்டியது. பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தாதார் இறைவனடி சேராதார். இது ஒரு பெரும் கடல். நீ ஏங்கிக்கிட்டே இருக்கணும். இந்த ஜீவன் பெருஞ்சீவனுக்குள் ஒடுங்குகின்ற வரைக்கும் நீ சென்று கொண்டே இருக்க வேண்டும். கலைக்க கூடாது, சலிக்க கூடாது, வெறுக்க கூடாது, விரும்ப கூடாது. உனக்குள்ளார ஆழ்ந்து அதன் பெயரால வாழ்ந்து வரமடா வையகம் வாழ்ந்துதான் பாரு. கொண்டாட கொடுத்த கோவளையமடா இது அப்படின்ற உண்மை உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஒரு கணக்குழிங்கிறத மறந்துடாதீங்க. தினம் தினங்கிறது ஏமாற்ற வேலை. ஒரு கணத்தில் வந்தாய், ஒரு கணத்தில் வீழ்ந்து போவாய். இந்த கன நேரத்தினுடைய மன இருப்பு என்ன? இதுவரைக்கும் நான் பிறந்ததிலிருந்து வாழ்ந்து முடிந்து இந்த கணத்தில் நான் எவ்விதத்தில் இருக்கிறேன் ஆராய்ச்சி செய்து பாருங்கள். இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்வின் பலனே இந்த கன நேரத்து உங்களுடைய மன தன்னிருப்பு தான். மறந்து விடாதீர்கள். வழி கண்டு அஞ்சாதீர்கள். பார்த்துக்கலாம், ஒண்ணுமே இல்லை. நீ எவ்வளவு வழி ஏற்றாயோ அந்த அளவு வலிமையாகுவாய். அதனால என் செல்வங்களுக்கு சொல்றது என்னன்னா, லேசா குளிர்வா இனிமையா அன்போடு இன்பத்தோடு ஆனந்தத்தோடு இந்த கணத்தை அணுகுங்கள். கணம் கணம் அணுகுங்கள். உன்னுடைய இயல்பு அன்பு இன்ப ஆனந்தம்ன்றது இந்த சகத்தையோ அல்லது சகத்தில் இருக்கும் வேறு ஒருவரையோ சார்ந்து இருந்து விட்டால் அது எல்லாமே குறை இன்பம்தான். மறந்து விடாதீர்கள். நீயா நடந்து போயிட்டா போயிடலாம். இன்னொன்று நாடு இருந்தா அது வந்தாதான் நீ பயணிக்க முடியும். அதனால நீங்களே பயணிங்க. பசித்தவன் புசிப்பான். அதனால வழி கண்டு அஞ்சாதீர்கள். வலிமையை தீர்மானிக்கிற வாசலே வழியா இருக்கிறது. இன்பத்தை தீர்மானிக்கிற வாசலே துன்பமா இருக்கிறது. அதனால சந்தோஷமா இருங்க, ஆனந்தமா இருங்க. இங்க நிகழ்ந்துட்டு இருக்கிறது எல்லாமே தோற்றமாய். இது ஒரு மேடை நாடகம். அங்கு ஒருவன் அணு தொடங்கி அண்ட பேர் அண்டம் தாண்டி எதையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறான். ஒவ்வொரு அணுவையும் அவன் தனி சித்தத்தினால் கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறான். அதுதான் சித்தம்பர மேடை. அவன் தீர்மானித்தது நடந்தே தீரும். அந்த இயற்கையன் தீர்மானித்தது நடந்தே தீரும். அவன் தீர்மானத்திற்குள்ள ஒன் தீர்மானம் இருந்துட்டா சிலது நடக்கலாம். ஆனா பெரும்பகுதி அப்படி நடப்பதில்லை. ஏன்னா இந்த பசிதாக சுக துக்க இருக்க மன நோய் வாய்ப்பட்டவன் தானே. அந்த சுயநலத்தின் பெயரால, பொது நல மின்மையின் பெயரால தன்னுடைய எல்லை இல்லாத எதிர்காலத்தை கருதி அவன் மன வீழ்ச்சி அடைந்து விடுகிறான். இந்த கன நேரத்தில் நீ அன்பின் ஆனந்த உணர்வோடு இருக்க பழகு. உன்னை எதுவும் துன்பம் தராது.
அப்படின்றத நீ உறுதியா நம்பு. துன்பத்திற்கு நீ துன்பம் தரலாம். இடும்பை கிடும்பை படுப்பர் இடும்பை கிடும்பை படார். வள்ளுவம் உரைத்திருக்கிறது. துன்பத்திற்கு துன்பம் தருகிற ஒரு வர்க்கம் இருக்கிறது. அது வேறொன்றும் இல்லை. அது தரும் துன்பத்தின் வேளையில் துன்பப்படுவதில்லை, மாறாக அந்த துன்பத்தை கண்டு சிரிக்கிறது. இதை துன்பப்படுத்த வேண்டி வந்த துன்பம் துன்பத்தோடு ஓடுகிறது. துன்பத்தை துன்பப்படுத்துங்கள். நீங்கள் சதானந்தத்தில் விட்டுருங்கள். சிவமங்கலம்.